பிரைஸ் தி லார்ட். யோபு அதிகாரத்தில் நேற்று வரைக்கும் நம்ம 21ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தோம். இன்றைக்கி 22ஆம் அதிகாரத்தில் எலிப்பாஸ் என்கிற ஒரு நண்பர் அவருக்கு உத்தரவு கொடுக்குறார். இதற்கு முன்பு பேசின நண்பருக்கு அவர் கொடுத்த பதில் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி எலிப்பாஸ் அப்படின்ற இந்த தேமானியனாகிய இவருக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு யோபு என்ன பதில் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். இதில் 2 விஷயங்கள். ஒன்று இந்த தேமானியனாகிய எலிப்பாஸ் முதல்ல யோபுவை குறித்து தப்பாக புரிந்து கொண்டு இவரும் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்க, ஏழைகளுக்கு விரோதமாக, விதவைகளுக்கு விரோதமாக, கஷ்டப்படுறவங்களுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இப்படி வந்துச்சு, நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் மனம் திரும்பினா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்பதாக அவர் பேசுகிறார். ஆனால் யோபுவை குறித்து அவர் தவறாக புரிந்து கொண்டார். யோபு தவறு பண்ணதுனால, மீறுதல் பண்ணதுனால அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் அறிவுரை சொல்கிறாரு. வாசிக்கலாம் 1ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ? அவர் உமக்கு பயந்து உம்மோடு வழக்காடி உம்மோடு நியாயத்துக்கு வருவாரோ? உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததுமாய் இருக்கிறது அல்லவோ? இப்போ முதல்ல உள்ள இந்த 4 வசனங்களில் சொல்கிறாரு, கர்த்தர் அவருக்கு நீங்கள் நல்லது செய்கிறதுனாலையோ கெட்டது செய்கிறதுனாலையோ அவருக்கு என்ன வித்தியாசம் வரப்போகுது, அவருக்கு அதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட அவர் ஏன் ஆர்கியூ பண்ண போகிறாரு அப்படின்னு சில விஷயங்களை முதல்ல சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுற பொல்லாப்பு, உங்களுடைய பொல்லாப்பு பெரிதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 9 வசனங்கள் வரைக்கும் சொல்கிறாரு. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளுடைய வஸ்திரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் விடாய்த்தவனுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, அவனுக்கு தண்ணி கொடுக்கல, களைச்சி போனவன் சோர்ந்து போனவனுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்கல, பசிச்சிருக்கிறவனுக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கல என்றும் சொல்கிறாரு. பலவானுடைய தேசத்திலே இடமுண்டாயிற்று, கனவானதிலே குடியேறினான், விதவைகள் வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் உயங்கள் முறிக்கப்பட்டது. அப்போது விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நியாயம் செய்யலை, அவங்களெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொல்லி எலிப்பாஸ் சொல்கிறார். இதெல்லாம் அவர் யூகமாக சொல்கிறார். விஷயம் என்னென்னா, யோபு உண்மையிலேயே இப்படி செய்தாரா இல்லையான்றது எலிப்பாஸுக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படி இந்த முடிவுக்கு வந்தார் தெரியுமா? யோபு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் இதெல்லாம் செய்யாததுனால அவருக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் வசனத்திலிருந்து தான் இதெல்லாம் எடுத்திருக்கிறார். வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இவர் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து ஆனால் தப்பாக அப்ளை பண்ணிட்டார் யோபு வாழ்க்கையில். ஆனால் உண்மையிலேயே யோபு எப்படிப்பட்டவருங்கிறத அவரே தன்னுடைய வாயில் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவர்களையும் நான் ரட்சித்தேன் அப்படின்றார். அப்போது இவர் நினைக்கிறது செய்யலைன்னு, ஆனால் அவர் உண்மையிலேயே செய்தார் அவங்களுக்கு. அப்புறம் நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். அப்போது நீதி கிடைக்கும்படியாக மற்றவங்களுக்கு யோபு உதவி செய்திருக்கிறாரு. ஒரு கண்ணில்லாத ஒரு குருடனுக்கு அவர் கண்ணாக இருந்தேன்றார். அப்போது அவங்களுக்கு பல வகைகளில் உதவி செஞ்சுருக்கிறாரு. சப்பானியாக இருந்தவனுக்கு நான் காலாக இருந்தேங்கிறார். அப்போது அவங்களுக்கு நடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அவர் செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. ஸோ அநீதியாக அவர் செய்யவில்லை, நீதியாகவே இருந்தார். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். ஸோ அந்த நாட்களில் இப்பயும் சரி, விதவையாக இருக்கிறவங்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபம். பொருளாதாரத்திலையும் மற்ற எந்த உதவியும் இல்லாமல் அவங்க மிகுந்த துன்பத்தில் இருக்கிறவங்க
அவங்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்களுக்கு உதவி செய்து அவங்க மகிழ்ச்சி அடையும்படியா செஞ்சிருக்கிறேன் என்பதையெல்லாம் பின்னாடி சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையிலேயே யோபும் செய்தாரு. தேவனும் அதை குறித்து சாட்சி கொடுத்தாரு. யோபு போல தீமைக்கு விலகுகிறவனும் நன்மை செய்கிறவனும் ஒருத்தனும் இல்லை என்று தேவனே சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நீதிமான் யோபு. ஆனால் மற்றவங்களுடைய பார்வையில் அவர் குற்றவாளி. ஏன்னா மற்றவருடைய பார்வை குறை உள்ளது. இப்போ நம்ம இன்னொன்று புரிந்து கொள்கிறோம். இப்போ உங்களையும் என்னையும் நம்ம நண்பர்களோ நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்களோ கூட நம்மை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற உண்மையான நீதி தெரிவதில்லை. எல்லோரும் நம்மை அறிந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் இல்லை, தேவன் மாத்திரமே நம் உள்ளந்தரியங்களை அறிந்தவராக இருக்கிறாரு. மற்றவர்கள்லாம் பார்வையில் தான் நம்மளை பார்த்து எடை போடுவாங்க, பார்வையிலே எடை போடுவாங்க. ஆனால் கர்த்தர் உள்ளந்தரியங்களை நிறுத்த அறிகிறவர். அவரால் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய மெய்யான நிலைமை, அவனுக்குள்ள ஏன் இந்த விஷயங்கள் நடக்குதுங்கிறத அவரால் மாத்திரம்தான் அறிய முடியும். ஆகையினால ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்தும் பொழுது நம்மளும் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறோன்னு வைங்களேன், அவங்களுக்கான குறைகளை கேட்டு அறிந்து நம்ம ஜெபம் பண்ணணும்னா ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தணும். எதனால் அவங்களுக்கு அந்த நிலைமை வந்ததுங்கிறத அவர் சொல்லி நம்ம கேட்டால் சரியான புரிந்து கொள்ளுதலில் நம்ம ஜெபிக்க முடியும். அல்லது பொதுவாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா, அப்போ நீங்கள் எதை செஞ்சுருக்கீங்க அதை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி நம்மளாக சொல்லுவதை தவறாக போயிடும். ஏன்னா அப்படித்தான் எலிப்பாஸ் செஞ்சார். ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்கிறது என்னென்னா, நீ யாருக்காகவாவது ஒருத்தர் துன்பத்தில் இருக்கிறாங்க, உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் அந்த துன்பம் வந்ததுக்கு என்ன காரணம் என்பதற்கு நம்ம தேவனிடத்தில் விசாரித்து கேட்டு தேவன் வெளிப்படுத்துகிற அந்த தேவ ஞானத்தில் அதை அறிந்து கொண்டு அதை அவர்களுக்கு உணர்த்தி ஜெபிக்க வைப்பது. அப்படி செஞ்சாதான் அது ப்ராப்பர் அப்ளிகேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வசனமாகவே பேசுவோம், ஆனால் அதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அவர் அதை தான் செய்கிறார் பாருங்கள். அடுத்த உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம், வரிசையாக அவர் ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனைகள் கரெக்டான அப்ளிகேஷன் இல்லை. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நல்லவை. பாருங்கள், சொல்கிறார், நீர் தேவனை எப்படி அறிவார், நீர் தேவன் எப்படி அறிவார், அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ, அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொன்னீர். அக்கிரம மாந்தர் பூர்வத்திலே நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ, காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவருடைய வஸ்திரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக, எங்கள் நிலைமையை நிர்மூலமாக்காமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்ததென்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். நீர் அவரோடு பழகி, சரி, இப்போ இந்த 20 வசனங்களில் ஒரு குற்றமுள்ள ஒருவனுக்கு என்ன நடக்கும் என்பதை நம்ம நேற்றும் தியானித்தோம், இன்றும் பார்க்குறோம். என்ன, துன்மார்க்கத்தில் நடக்கிறவங்க கர்த்தரை தேடுவதும் இல்லை, அவர் அவருடைய வழிகள் அவங்களுக்கு தூரமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நிலைமை உண்டாகுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். யாரோடு? தேவனோடு. அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களைப் போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அதாவது, நீர் தேவனை தேடும், அவருடைய வேத வார்த்தைகளை உம் இருதயத்தில் காத்து கொள்ளும். இப்படி நீர் செய்தால், நீர் அவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப உம்மை எடுத்து அவர் கட்டுவார், உமது அக்கிரமம் மன்னிக்கப்படும் என்பதை சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திரளான ஆசீர்வாதங்களை
கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் உங்கள் கூட இருக்கிறது தான் பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமா இருக்கக்கூடிய ஒரு வெகுமதி அப்படிங்கிறார். ஸோ உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும் தேவன் நம்மோடு இருப்பது தான் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்பதை இங்கே அவர் சொல்கிறாரு. அப்போது சொல்றாரு, சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமிராதவனையும் தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றார். இது பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தரை தேடி அவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தைகளின்படி நம்ம காத்து கொள்வதனால நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம் தேவனோடு உத்தமத்தில் இருக்கும்போது நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு எந்த தடையும் இருக்காது. அப்போது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த சித்தத்தில் நம்ம நடந்து கொள்ளுவோம். அவருடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன விண்ணப்பம் பண்ணுறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்ன? நம்ம கார்னல் மைண்டில் இருக்கிறோன்னு வைங்களேன். அப்போது நம்ம கேட்கிற காரியங்கள் எதுவும் அவரது சித்தத்தின்படி இருக்கவே இருக்காது. பூமிக்கு அடுத்த விஷயங்களையே நம்ம கேட்போம். உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே குறித்து தான் பண்ணுவோம். ஆனால் யாக்கோபு சொல்கிற மாதிரி நம்ம இச்சைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். அப்படி இருந்தும் நமக்கு அது கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம எப்போ ஆவிக்குள்ளாக நிரம்பி அவருக்குடைய விருப்பத்தின்படி நம்ம கேட்குறோமோ அப்போது நிச்சயமாக நமக்கு செவி கொடுப்பாரு. நம்ம நிமித்தம் மற்றவங்களுக்கும் நன்மை உண்டாகும். எப்படி? மற்றவங்களுக்கு பண்ணக்கூடிய ஜெபங்களில் அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். அவங்கள அவர் விடுவிப்பார். மற்றவர்கள் குற்றப்பட்டிருந்தா கூட அவனையும் அவர் நம்முடைய சுத்தத்தின் நிமித்தம் அவங்கள தப்புவிப்பாருங்கிறார். அப்போ வி பிகம் எ லைட் ஃபார் மெனி பீப்புள். நம்ம நிமித்தம் கர்த்தருக்கு மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். இது எல்லாமே அவர் எலிப்பாஸ் சொல்லும்போது இவைகள் சரியானவைகள் தான். அதை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த பிறகு யோபு பேச தொடங்குகிறார். யோபு பேசும்போது சொல்கிறாரு, யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொன்னதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையோடு என்னோடு வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். யோபு கர்த்தரை குறித்து சொன்ன வார்த்தைகள் இது. அவர் தம்முடைய மகா வல்லமையோடு என்னோட வழக்காட மாட்டார், ஆனால் என்னை தப்புவிப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாக தப்பித்து கொள்ளுவேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமேன். யோபு தேவனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்டா, அவர் நடந்த பாதையில் அவர் எப்போதும் தேவனை அவருக்கு முன்பாக வைத்திருந்திருக்கிறாரு. அதனால தான் அவரால் நீதியாக காரியங்களை செய்ய முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது வலது பக்கம் திரும்பி பார்க்குறேன், அங்கே அவர் இல்லை. இடது பக்கமும் பார்க்குறேன், அங்கேயும் அவர் இல்லை. ஆனால் அவருக்கு நான் என்ன செய்கிறேங்கிறது தெரியும். அவர் என்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறார். இப்போது ஒரு மனிதனுடைய பாதைகள் சீர்படணும்னா அவனுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் வரணும். அந்த ரியலைசேஷன் என்ன தெரியுமா? தேவன் என்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார்.
எப்போதும் அவருடைய கண்கள் என்னை காண்கிறது. இந்த ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்து விட்டாலே அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல்கள் எல்லாமே சீர்படத் தொடங்கும். ஏன்னா யோசித்து பாருங்களேன், நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வர்றோம். ஒரு தேவாலயத்திலேயோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெப இடத்துலையோ நம்ம தேவனை சந்திக்கிறோன்னு வைங்க. அந்த இடத்துல நம்ம முழங்கால் படியிட்டு முழுவதும் அவரை குறித்து யோசித்து நம்ம ஜெபம் பண்ணும்போது, அந்த நேரத்தில் ஒரு தீங்கான ஒரு சிந்தனையோ ஒரு தேவையற்ற எண்ணமோ வந்தால் உடனே அதை நம்ம விலக்கி விடுவோம். அவ்வளவு காரணம் என்ன? அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. அப்போது இந்த எண்ணம் எப்போது நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் கவனமாக இருப்போம். நம்ம சிந்திக்கிற விஷயத்தை குறித்து கவனமாக இருப்போம். பேசுகிற வார்த்தையை குறித்து கவனமாக இருப்போம். தவறாக ஒரு விஷயத்தை பேசிட்டா கூட உடனே நம்ம மன்னிப்பு கேட்போம், இல்லைங்களா? அதுதான் யோபுவினுடைய அந்த நீதியின் ரகசியம். எப்படி யோபு நீதிமானும் சன்மார்க்கனமாக இருந்தாருன்னா, அவர் கர்த்தரை எப்போதும் அவருக்கு முன்பாக வைத்திருந்திருக்கிறார், தாவீது சொன்னதைப் போல. ஏன்னா அதுதான் சொல்கிறார். அதே நேரத்தில் கர்த்தரை அவர் கண்டாரானா, இதுவரைக்கும் அவர் தேவனை காணவில்லை. ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். என்ன? தேவன் என்னை கண்டு கொண்டு தான் இருக்கிறார், என்னுடைய வழிகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன? எனக்கு துன்பம் வந்திருக்குது, இவ்வளவு உபத்திரமும் நான் அனுபவிக்கிறேன், இதெல்லாமே எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற சோதனைகள். இந்த சோதனைகளை முடித்த பிறகு நான் ஒரு கோல்டு மாதிரி ஐ வில் ஷைன் அப்படிங்கிற. அடுத்து தொடர்ந்து அவர் தேவனை எப்படி பற்றி கொள்கிறார் என்பதை காண்பிக்கிறார். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை காத்து கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் எனக்கு ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கும் போது அவருக்கு பயப்படுகிறேன். தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அந்தகாரம் வராதற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன். ஆமேன். ஸோ யோபு இறுதியாக இதை சொல்லி முடிக்கிறார் இந்த அதிகாரத்தில். அதாவது தேவன் என்னை குறித்து என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காரோ அதை செய்வார். அது அவருடைய உரிமை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பெரியவராக இருக்கிறாரு. அவர் நியமித்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் வரும். நான் துன்பத்தை அனுபவித்தாலும் அது நிமித்தம் நான் தேவனை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். தேவன் ஏன் இதை சரியாக செய்யலைன்னு சொல்லி அவரை குறித்து சந்தேகிக்கவும் மாட்டேன். காரணம் என்ன? தேவன் மீது அவர் வைத்திருந்த பயபக்தி. அதைத்தான் அவர் இந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தி, கர்த்தருக்கு முன்பு நான் மௌனமாக இருப்பேன்னு தான் அவர் சொல்கிறாரு. சரி, இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா இந்த விஷயங்கள் தான். ஒன்று என்ன, ஒருத்தன் உபத்திரவ பாதையில் கஷ்டத்தில் இருக்கும்போது உடனே நம்ம அசியூம் பண்ணி நீ தப்பு பண்ணதுனால உனக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு வசனத்தை கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவாவியான இடத்துல நம்ம விசாரித்து நம்ம கேட்கும்போது எதன் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் இது வந்திருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே நம்ம அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினா கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்படி அவர் வெளிப்படுத்தின உடனேயே நம்ம அதற்கான வார்த்தைகளை உபதேசமாக அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அது நன்மை உள்ளதாக மாறும். நம்ம ஜெபிக்கும் போதும் கர்த்தர் கேட்டு அவங்கள குணமாக்குவார். ஏன்னா இப்போது அந்த யோபுவுடைய 2வது பகுதியில் அதுதான் அவர் சொல்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருமே தேவனிடத்தில் சேரும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நம்முடைய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக நம்ம வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் நம்ம நடக்கிற பொழுது, அவர் கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது தேவன் நம் மீது பிரியமாக இருப்பார். நமக்கு காரியங்களை உணர்த்தி மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைப்பார். நம்ம நிமித்தம் மற்றவர்களையும் விடுவிப்பார். இதெல்லாம் நம்ம இதில் அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென்.